எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வை. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு டியூஷன் சென்டரில் இருக்கிறோம். என்னன்னா, நம்மளோட டியூஷன் சென்டர் தான். ஆஹ் ஒரு இப்போ வந்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேர் என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் போகும். இப்போ வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும்போது நிறைய பேர் நிறைய பேர்கள் சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ராமானுஜன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாப்புல. என்ன சொல்றாப்புலன்னா 0/0 ஜீரோ வந்து ஜீரோவில் நம்ம வந்து வகுக்கும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன், எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஏன்னா வந்து அவரோட ஸ்டோரிலாம் கேட்கும்போது ரொம்பவே என்னெல்லாம் கஷ்டப்பட்டு ஈவன் ஒரு பேப்பர் கூட இல்லாமல் ஸோ ஹார்பரில் ஒரு ஹார்பரில் வந்து வேலை பார்ப்பாரு. அந்த டைமிங்கில் வந்து அந்த ஹார்பருக்கு முன்னாடி வந்து அந்த கப்பலுக்கு போகும்போது நம்ம சரக்குலாம் போடணும். அப்போ வந்து பில்லு கொடுப்பாங்களா, அந்த பில்லோட பின்னாடி திருப்பி ஒரு ஒரு எட்டனா கூட இல்லாமல் பின்னாடி திருப்பி அதில் வச்சு கணக்கு பார்த்து நிறைய தேச்சங்கள் கொண்டு வந்திருக்காரு. இப்பவும் இன்னைக்கு வரைக்கும் 2024 ஆச்சு, இன்ன வரைக்கும் நிறையா ரிசர்ச் நடக்கு, நிறைய விஷயங்கள் நடக்கு. ஆனால் அவரோட தியரத்தை வந்து யாராலையுமே வந்து அப்போஸ் பண்ண முடியல. அதுதான் வந்து ஒரு உண்மையாக இருக்குது. ஏன்னா வந்து அவரோட நாலேஜ் வந்து யாராலையும் எட்டவே முடியல. அதே மாதிரி தான் ஸோ அவரோட கண்டுபிடிப்பே நம்ம வந்து ஒரு டியூஷன் சென்டரோட நேம் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சது தான் நம்மளோட டியூஷன். நம்மளோட டியூஷன் பேர் என்னன்னா இன்ஃபினிட்டி டியூஷன் சென்டர். இது எங்கே இருக்குன்னா, நம்ம தென்காசியில் கேஆர் காலனின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நம்ம கரெக்டாக நம்ம ஹோண்டா ஷோரூம் பக்கத்தில், ஹோண்டா ஷோரூம் எய்த்தாப்புல ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் நம்ம வந்தீங்கன்னா மொத்தமாக 11 ஸ்ட்ரீட் இருக்குது. நம்ம 11ஆவது தெருவில் கரெக்டாக நம்ம தெருலே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து நம்மளோட டியூஷனோட பேர்லேயே வந்து போர்டு வச்சுருக்கோம் டியூஷனோட மேலேயே. ஸோ நம்ம வந்து இங்கே என்னெல்லாம் நம்ம டீச் பண்ணுறோம்னா, 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து டீச்சர் எல்லாமே டீச் பண்ணுறோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணி எப்படி வந்து இது வந்து முழுக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து மார்க் மட்டும்தான் வேணும், நான் மக்கப் பண்ணி தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது. என்னன்னா, நான் படிக்க போகிற விஷயம் வந்து எனக்கு இது புரியும், நான் புரிஞ்சு அதுக்கேற்றாப்புல அதில் ஏதாவது விஷயங்கள் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சென்டர் தான் இந்த சென்டர். இங்கே வந்து எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலாம். அது இல்லை, எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நல்லாவே நான் படிப்பேன், ஆனால் எனக்கு வந்து கணக்கு மட்டும்தான் வரமாட்டுக்கு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் இல்லை, 195 பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஸோ நம்ம தென்காசியிலே வந்து இந்த மாதிரி சென்டர் இருக்கான்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து மேக்ஸுக்கு மட்டும் தனியாக வந்து நம்ம வந்து கிளாஸ் நடத்துகிறோம். அது போக இல்லை எனக்கு வந்து நிறைய பேர் கூட வந்து என்னால் வந்து சேர்ந்து படிக்க முடியாது, எனக்கு வந்து 1-to-1 கிளாஸ் தான் வேணும் அப்படின்னா அவங்களுக்குமே கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு 5 பேராக இருக்கிறோம், நாங்கள் 5 பேர் சேர்ந்து வாரோம், எங்கள் 5 பேருக்கு சேர்த்து 5 பேருக்கு மட்டும் கிளாஸ் எடுங்க, எங்களுக்கு ஒரு டைமிங் கொடுங்க, அந்த மாதிரிலாம் அது வரைக்குமே நமக்கு கிளாஸ் இருக்குது. அது போக எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம்னா அதில் வந்து டெஸ்ட் வைக்கணும். அதனால் நம்ம அகாடமியில் நம்மளோட சேனல் நம்மளோட டியூஷன் என்ன பண்ண போகிறோம்னா, வாரத்துக்கு கம்பல்சரியாக ஒரு டெஸ்ட்டு. அது வந்து ஒரு சம்மா இருக்கலாம், 2 சம்மா இருக்கலாம், எவ்வளோ மினிமமாக உள்ள அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கான தேர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மாத தேர்வு இருக்கும், மந்த்லி டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி 10th 12th படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா வந்து அவங்க அடுத்து இப்போ 10th படிக்கிற பசங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும், 11th போகணும், 12th மேற்படிப்பு படிக்க போகணும், 12th படிக்கிற பசங்க கல்லூரிக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இதை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி எங்ககிட்ட வந்து ஆன்லைனில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஸ்பெஷல் அம்சம். அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துக்குவாங்க. நான் என்னோட யூடியூப்ல வந்து அந்த இதை வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதில் வந்து நம்ம சென்டரில் எத்தனை இது இருக்குது, என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது, ஸோ செப்பரேட்டாக கிளாஸஸ் செப்பரேட்டாக எடுக்கிறதுக்கான 4 கிளாஸ் ரூம் இருக்குது. அது போக வெளியே வராண்டா இருக்குது, அதுக்கப்புறம் மாடி இருக்குது. நம்மளோட கன்வீனியன்ட்க்கு ஏற்றாலும் நமக்கு வந்து எப்படினாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10th 12th பசங்களுக்கு முக்கியமான கவனம் கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து 10த்தும் சரி 12த்லையும் சரி உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் தான் வேணும், இல்லை ஃபிசிக்ஸ் மட்டும் படித்தா போதும், கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தா போதும், பயாலஜி மட்டும் படித்தா போதும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்றாப்புல அதை மட்டும் வந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரியும் வசதிகள் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம் இப்போ ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நல்லபடியாக நல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி பப்ளிக் அந்த நெருங்கும் போது கிட்டத்தட்ட இந்த 2024 டிசம்பரே நம்ம வந்து ஏர்லி மார்னிங்கும் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா காலையில் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, எல்லாம் டெஸ்ட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து 10th 12th படிக்கிற பசங்களுக்கு மோஸ்ட்லி செப்டம்பர் அக்டோபரில் நம்ம வந்து போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரிவிஷன் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி
இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து 6th-லேருந்து 12th மட்டும் தான் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது போக தேவைக்கு ஏற்றாப்புல வந்து மே மாதம் மே இல்லைனா ஜூன்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 1 to 5th படிக்கிற பசங்களுக்கும் தனியாக நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி கிளாஸஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு, உங்கள் பசங்க எல்லாம் ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து நல்ல ஒரு குடிநீர் வசதி, அது போக ரொம்ப உட்காந்து படிக்கிறப்ப நான் உட்காந்துருக்க இடம் வந்து நம்ம டேபிள் இந்த மாதிரி சேர் எல்லாமே வந்து நம்மளோட டியூஷன் சென்டரில் இருக்குது தான். இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டியூஷன் சென்டருக்கு வாங்க. ஸோ கீழே வந்து கூகுள் மேப்பை வந்து எங்கள் லொக்கேஷன் சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் தென்காசிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்ம இனிமேல் வந்து ரெகுலராக, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் போட்டு, அதே மாதிரி ஷார்ட்ஸும் போடல. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த 3லையுமே வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். இனிமேலேருந்து வரப்போகிற காலங்களில் வந்து நம்ம வந்து 3க்கும் வந்து தனித்தனியாக வந்து போடுவோம். அது போக நம்மக்கிட்ட டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கும் மேக்ஸ் மட்டும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி படிக்கிற பசங்களுக்கும் உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப டவுட்டாக இருக்குது, M1, M2, M3, M4 ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து தம்ப்லைன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். அது போக நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலே வந்து தெளிவாக வந்துடும். மேக்ஸ் வித் சிலுவைன்னு சொல்லிட்டு அடித்தாலே வந்து நம்ம எல்லாமே வந்துடும். அதனால் இந்த நான் மேலே வந்து சொன்ன எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்க, வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட டைம் வந்து வீக் டேஸில் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து வீக் டேஸில் திங்கள் வெள்ளி, அது போக சனி ஞாயிறுலேயும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். நீங்கள் அப்படி டியூஷனுக்கு வர்ற மாதிரி இருந்தால் எங்களுக்கு வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேவா? இதே மாதிரி ரெகுலராக நம்ம வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.